ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் பை காவ்யா. இன்னைக்கு நம்ம வந்து கமெண்ட் 2 கமெண்ட் புதுசாக வந்துச்சு. ஸோ அதை பற்றி அதுக்கான ரிப்ளையை நான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹரிணி அண்ட் ரேவதி சிஸ்டர் ஹாய்க்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, கடை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுக்காக இப்போ இருக்கிற கடைக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னு நல்ல ஒரு கேள்வியாக கேட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை அப்படி எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து 4 நாள் ஆச்சு. நான் வீடியோ வந்து போடவே இல்லை. அந்த கடையில் வந்து இருக்கும்போது எடுத்தது. இப்போ வந்து கடை ஷிஃப்ட் மாறியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேள்வி தான். ஏன்னா நாங்கள் வந்து ஜனவரியில் தான் இந்த கடைக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து ஒரு புதுசாக வந்து மாற்றினோம். எல்லாமே வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணோம். இருந்தாலும் 2 மாதத்தில் வந்து வேறு கடை மாற்றும்போது அதுக்கான செலவுகள் வந்து வேஸ்ட்டு தானே. ஸோ அது வந்து நல்ல கேள்வி தான். அது எதுக்காக அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், இந்த கமெண்ட் வந்து கேட்டதுக்காக, இந்த கொஷின் வந்து கேட்டதுக்காக. நான் எதுக்காக வந்து மாற்றினேன் அப்படின்னா, நாங்கள் வந்து மாற்றுறது எங்களுக்கே தெரியாது. ஸோ கீழே வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லா கமிட்மெண்ட்டுக்குமே கரெக்டாக இருக்குது. சேவிங்ஸ் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தான் சேவிங்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மிச்சமாக நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு என்னால் வந்து முடியல. அதனால தான் கீழே வந்து பார்க்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் இதெல்லாம் ரேட் ஆகும்ல. அதோட இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் எல்லாமே வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே இல்லை. இதில் வந்து ஏற்கனவே அவங்களே கிளாஸில் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க இந்த கடையில். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்டெல் மொபைல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓனர். ஸோ அதனால் நாங்கள் வந்த உடனே இந்த கிளாஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை. கடைக்குள்ளே வந்த உடனே இந்த துணிகள் அதே மாதிரி மிஷின் மட்டும்தான், ஒரு 5 மிஷின் இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து எடுத்து வச்சோம். ஸோ அது மட்டும்தான் எங்கள் கிட்டே வந்து இருக்குது. டேபிள்ஸ் ஆகட்டும், கட்டிங் டேபிள் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களோடது தான். ஸோ அதனால் பெரும்பாலும் நாங்கள் வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் வாங்கலை. அதுக்கு வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 20-30,000 ஆகும். அது கூடவே அட்வான்ஸ் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 50,000 40,000 இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வாடகை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. நான் இப்போது புதுசாக வந்து பார்த்துருக்குற கடை வந்து 8,000 வாடகை. ஆனால் இப்போ வந்து அட்வான்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால 6,000. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, தாத்தா தான், அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் கடை பார்த்து கொடுத்தாங்க, நாங்கள்லாம் வாங்கலை. நாங்கள் எதுக்கு எப்படி சொன்னோம் அப்படின்னா, அம்மா கிட்ட நான் வந்து சொன்னேன், கடை வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ரொம்ப நாளாகவே கீழே வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் கீழே வந்து அவ்வளோ செட் ஆகலை. ஏன்னா வாடகை அட்வான்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறதுக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு என்ன. ஸோ அதனால அது முடியல. இன்னொரு டைம் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகிறா இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடை இருந்துச்சு. அது கூட இப்போ ரீசெண்டாக வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போய் பேசணும், நாங்கள் வந்து அட்வான்ஸ் ஒரு 20,000, வாடகை வந்து 6,000 கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கு இதை விட நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. போய் கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லை, வேற ஒருத்தர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் இந்த கடை வந்து க்ளீனிங் பண்ணதே. ஃபஸ்ட்டு வந்து கீழே பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்த்துருக்குற இடத்துல கூட ரொம்ப ஒரு 4 மாதமாக வந்து க்ளோஸில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஒரு துணி கடை வந்து இருந்துச்சு. துணியை வந்து சேல்ஸ் பண்ணுற கடை. அதோட பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ அதனால அந்த கடை வந்து ஒரு 3-4 மாதமாக வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் போய் கேட்கல அந்த கடையை. ஏன்னா அம்மாவுக்கு அந்த வாசல் வந்து செட் ஆகாது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வாசல் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த கடை நான் இருக்கிற கடையில் வந்து இருந்த கடையில் வந்து அம்மாவுக்கு வந்து வாசல் வந்து அந்த வாசல் வந்து செட் ஆகும். எனக்கு இப்போ பார்த்துருக்குற கடை வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் சரி முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, வரவங்க வரட்டும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு வந்து இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே. அதனால தாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம், புக்ஸு அது எல்லாமே நார்மலாக மளிகை கடையிலே இருக்கும். இருந்தாலும் ஃபேன்சி ஐட்டமு, லைனிங்கு, ஃபால்ஸு, லேஸு இது எல்லாமே இருக்கும் இல்லையா. அது கூடவே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு அக்கா வச்சுருந்தாங்க. அவங்களோட வரலாறே வந்து நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னா அவங்கள மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது வந்து இப்போவே சொல்கிறேன்.
என்னன்னா, அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன கடையில வந்து ஸ்டார்ட் பண்ணது. சின்ன கடை, ரொம்ப சின்ன கடைனா, உள்ள வீடோட தான் இருக்கும். முன்னாடி வந்து கடை, பின்னாடி வந்து வீடு அப்படியே இருக்கும். அங்க வந்து வாடகை எடுத்து ஸ்டார்ட் பண்ணது. கண்டிப்பா சொல்றேங்க, இருந்தா அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ செலவு பண்ணாங்க, அது எல்லாமே எனக்கு தெரியாது. பர்சனலாலாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆ எப்படியெல்லாம் எழுதி வச்சுப்பாங்க தெரியுமா? அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கிட்ட. இப்போ நான் வந்து அவங்க கடையில ரெகுலரா வாங்குவேன். அப்போ இந்த நான் வந்து சொன்னேன் இல்லையா, லைனிங்ஸ் எல்லாம் வாங்குவேன் அப்படின்னு. ஸோ அவங்க கிட்ட தான் சின்னதா கடை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறமா நாங்க போய் எல்லாருமே போய் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னொரு கடை, பெரிய கடை வந்து பார்த்தாங்க. எங்க கடை பக்கத்துல தான். ஃபர்ஸ்ட் அந்த சைடு இருந்துச்சு ஸ்கூல் கிட்ட. அதுக்கப்புறமா எங்க கடை பக்கத்துல வந்து மாத்திட்டாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து லைனிங், ஃபேன்சி ஐட்டமு, இந்த புக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா புக்ஸ் ஐட்டம்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறமா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சாங்க. நெக்ஸ்ட் அப்படியே அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பால், ஐஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஆரோக்கிய பால், ஆரோக்கிய பால்னால் கொஞ்சம் ஃபேமஸ். ஆனால் இங்கே வந்து அவ்வளோவா ரொம்ப தூரமாக போகணும், பேக்கரி கிட்ட அந்த மாதிரி போகணும். ரொம்ப நல்லா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆரோக்கிய பால் வந்து இருக்கிறது சிட்டியில் தான் இருக்கும், இங்கே வந்து இருக்காது. ஆனால் அவங்க வச்சாங்க, ரொம்ப பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது கூடவே இந்த ஐஸு அதெல்லாம் குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து நோட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அந்த பிஸ்னஸில் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அதோட கடையில் வந்து என்னென்ன சேல் ஆகுமோ அது வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் போய் ஒரு 4 லைனிங்கு, அது கூடவே வந்து பாப்பாவுக்கு நோட் புக்கு இதெல்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. நான் எந்த டேட்டில் போய் வாங்கினேன், என்ன வாங்கினேன் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. இதை வந்து யாருமே நோட் பண்ண மாட்டாங்க இல்லையா பெரும்பாலும். நான் வந்து எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னா, ஒரு டைம் வந்து அவங்க கடையில் போய் வாங்கினேன். அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், என்னென்ன வாங்கினேன் அன்னைக்கு அப்படின்னு. ஏன்னா நானும் வந்து வீட்டிலலாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த பழக்கம் எனக்கும் இருக்குது. என்னென்ன செலவு பண்ணுறோமோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டும்போது நோட்டில் வந்து எதுக்காக இந்த கடைக்கு வந்து 500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து தங்கச்சியோட மேரேஜ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து நிறைய லைனிங்ஸ் வந்து வாங்கினோம். அந்த லைனிங்ஸு அது கூடவே வந்து பண்டிகை டைம் இருந்துச்சு வேறு. ஸோ அந்த டைமில் எல்லாமே வாங்கிட்டு பாப்பாவுக்கு நோட்ஸு, எனக்கு நோட்ஸ் இது எல்லாமே வாங்கினேன். ஸோ அந்த டைமில் ஒரு 530 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, என்ன வாங்கினேன் அப்படின்னு. அப்போ வந்து சும்மா கேட்டாங்க அப்படின்னு நான் விடலை. நான் போய் கேட்டேன் அந்த அக்கா கிட்ட. ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா அவங்க எழுதி வச்சுக்கிறது எல்லாமே. அந்த அக்கா கிட்ட போய் கேட்டேன், அக்கா நான் இந்த டேட்டில் வந்து இது வாங்கியிருக்கேன், என்னக்கா வாங்கியிருக்கேன்னு கேட்டேன். அவங்க அந்த லிஸ்ட்டே போட்டுட்டாங்க. இவ்வளோ லைனிங்ஸ் வாங்கியிருக்கேன், இவ்வளோ ஃபால்ஸ் வாங்கியிருக்கேன், இவ்வளோ நோட் புக் வாங்கியிருக்கேன், இந்த அமௌண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு வந்து லிஸ்ட்டே போட்டுட்டாங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாள் வந்து எழுதி வைப்போம். ஒருத்தர் வந்து புதுசாக ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சுப்போம். அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து தள்ளி தள்ளி போட்டுடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. என்ன சேல் ஆச்சு, அதோட வந்து என்னென்ன சேல் ஆச்சு, எப்போ சேல் ஆச்சு, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 புக்கு வச்சுருக்காங்க. யாராச்சும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க போன உடனே அதை அப்படியே அவங்க பேர் போட்டு எழுதி வச்சுப்பாங்க. ஒரு சைடில் அவங்க கடன் ஏதாச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா கடன் எழுதுறது ஒரு நோட்டு தனியாக வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கும். பிஸ்னஸ்க்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மளிகை கடை, ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கிறவங்க, டைலரிங் ஒர்க்கு, இவங்களுக்கெல்லாம் இது வந்து பொருத்தும். டைலரிங்க்கு ரொம்ப ரொம்ப பொருத்தும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏமாற்றுவாங்க. ஒருத்தர் வந்து காசு கொடுத்ததே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ப்ளவுஸ் இவ்வளோ ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இருக்க வேண்டிய ஜாக்கிரதையான நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அது வந்து சொல்லிட்டேன். அதனால தாங்க அவங்க வந்து முக்கியமாக நான் சொன்ன வந்து விஷயமே வேறு. ஸோ அந்த அக்கா வந்து காலி பண்ணுறாங்க. அதுதான் இப்போ இவ்வளோ நேரமாக சொன்னது அவங்களோட எப்படி வந்து ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எதுதோ சொல்லிட்டேன், சாரி. இவங்க வந்து இப்போது காலி பண்ணிவிட்டு சிட்டிக்கு போயிட்டாங்க.
ஏன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து வெயில் ரொம்ப கீழே இருக்க கடை அதனாலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பர்சனலான விஷயம்லாம் சொல்லலை. ஸோ அதை நான் கேட்கவும் விரும்பலை. ஸோ அதனால ரொம்ப க்ளோஸ் தான், இருந்தாலும் பர்சனல் விஷயமெல்லாம் யார்கிட்டயும் சொல்லலை. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு உண்மைதான். கண்டிப்பாக இப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் வந்து வரவங்க கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கடை அது. எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்கா. அப்படி ஒரு ஃபேமஸ். நான் எங்கள் ஊரில் ஃபேமஸ். சரிங்களா. ஸோ அவங்க வந்து இப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் 1 மாதம் ஆச்சு அவங்க காலி பண்ணி. ஸோ அதனால நாங்கள் வந்து கீழே வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நான் சொன்னதே அம்மா கிட்ட அதுதான். அம்மா அந்த அக்கா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நாமளும் கீழே போய் பார்க்கலாமா பாருங்கள். நாங்கள் எங்கள் எதிர்த்துல தான் அந்த கடை இருக்கும். ஸோ அந்த கடையில் போய் பார்க்கலாமா, தாத்தா கிட்ட பேசு அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து தாத்தா கிட்ட பேசுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்டேயே வந்து எப்போவுமே நம்ம நிற்கிறத விட நம்ம அவங்கக்கிட்டேயே அமௌண்ட் வந்து கடனாக கேளுமா, கடனாக வாங்கிக்கோ, நம்ம மறுபடியும் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்காக அம்மா வந்து சொன்னாங்க. அது என்ன டைமோ தெரியல. எங்கள் தாத்தா எப்போவுமே கோவப்பட்டு நாங்கள் நினைக்கிறத வந்து பண்ணாமல் இருப்பார் ஒரு டைமு. அந்த டைமில் மட்டும் நாங்கள் சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு போய் அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. நாங்கள் சொன்ன உடனே, அம்மா சொன்ன உடனே போய் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ். அது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அம்மா சொன்னாங்க, இப்படி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ப்ராசஸிங். இது வந்து பிப்ரவரி 28 27 கொடுத்தது. ஒரு 10 நாள் கழிச்சு தான் நாங்கள் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணதே. அதுக்கப்புறமா தான் கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதாங்க காரணம். ஏன்னா அவங்க கொடுக்கலன்னா நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஏன்னா கடனாக வந்து கேட்டால் கூட அவங்க கடனாலாம் கொடுக்கல. நார்மலாக அம்மா காசு தான், அம்மா காசு எடுத்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் நாங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அம்மாவும் நானும் பார்ட்னர்ஷிப் இல்லையா. ஸோ அதனால் எங்களுக்குள்ளே வந்து சண்டை வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் சொல்லிட்டோம். தாத்தா 2 பேருமே பாதி பாதி அமௌண்ட் கொடுத்துட்றோம், மாதம் மாதம் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் புதுசாக போன கடைக்கு வந்து எங்களுக்கு ஒரு 80,000 வந்து செலவாச்சு. கடை வாடகை அட்வான்ஸ் வந்து 50,000. இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னும் வந்து புக்ஸ் ஐட்டம்ஸு, பென்னு, பென்சில், இது கூடவே லைனிங்கு. முக்கியமாக எங்கள் ஊரில் வந்து ஒரு 10 டெய்லர் கடை இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லைனிங் இல்லை. ஸோ அதனால் லைனிங், ஃபால்ஸு, ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். லேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கும் யூஸ் ஆகும், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். நாங்கள் அந்த எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும். இதுதாங்க காரணம். இதுக்கு வந்து வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் பெயிண்ட் அடித்தாலும் ஒரு 5,000 வரைக்கும் ஆச்சு. இந்த கடையை வந்து இப்போது பழைய கடைக்கு வந்து ரெடி பண்ணதுக்கு 3 நாள் வந்து டைம் வேஸ்ட்டு. ஏன்னா 3 நாள் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் எதுவுமே பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் தான். ஸோ அதனால இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் நாங்கள் அங்கேயே இருந்திருந்தோம் அப்படின்னா க்ளீனாக தானே இருந்திருக்கோம். அதனால் அதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு வந்து விட்டு தள்ளியாச்சு. வந்து ஒரு பெரிய ஒரு கொஷின் தான். சிஸ்டர், நான் இதுக்கு முன்னாடி 160 ரூபா வாங்கினேன். இப்போ தான் லைனிங் ப்ளவுஸ் 180 ரூபா வாங்குகிறேன். பட் டிசைன் ப்ளவுஸ்க்கு எனக்கு கேல்குலேட் போட தெரியாது. நான் ஒரு குத்து மதிப்பாக 50 to 70க்குள்ளே வாங்குவேன். 2 வருடமாக ஸ்டிச்சிங் பண்ணுறேன். நைட்டி கை மடித்து பாட்டம் மடித்து டைட் வைக்க 25 வாங்குகிறேன். 30 ருபீஸ் இதுவே அதிகம் சொல்கிறாங்க. பட் வெளியில் நீங்கள் சொல்கிற ரேட் தான் சொல்கிறாங்க. கேட்டால் வீட்டில் தானே ஸ்டிச் பண்ணுறீங்க சொல்கிறாங்க சிஸ்டர். அதுவும் இல்லாமல் பழகினவங்க கிட்ட அமௌண்ட் கேட்கணும்னா தயக்கமாக இருக்குது. அப்படியே கேட்டாலும் முகம் சுழிச்சிக்கிறாங்க. சிஸ்டர், உங்கள் வீடியோ பார்க்கவும் எனக்கு கிளியராக இருக்குது சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்னு சொன்னாங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா, இந்த டைலரிங்க்கு எப்படி நம்ம வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து எப்படி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். எப்படி அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது வந்து இந்த வீடியோக்கு அப்புறமா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சிஸ்டர் சொன்னதுக்கான ஒரு ஆன்சர் நான் வந்து இங்கே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து 20 ரூபா 30 ரூபா வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா
ஸ்லீவ்ஸ் வந்து மடித்து கீழே வந்து மடித்து டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ரூ. 30 கேட்டாலே தயக்கமா என்ன அவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ வீட்டில் ஸ்டிச் பண்ண என்ன, கடையில் ஸ்டிச் பண்ண என்ன? நம்ம வந்து வீட்டில் இப்போது நான் சொந்தமாக வீடு இருந்துச்சுன்னா கூட ஓகே, இல்லைன்னா வாடகை வீடு இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண என்ன கரெக்டாக தைச்சி கொடுக்குறோமா அதுதான் அவங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து தைரியமாக வந்து பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அக்கா கூட ஸ்டிச் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறாங்க, கடையெல்லாம் வைக்கல. இப்போ தான் வந்து அவங்க டெய்லரிங்கே வந்து கற்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு இப்போ வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன். நான் அவங்க 10th முடிச்சு ஒரு 5 வருஷமாக வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா கூட தான் வந்து இருந்தாங்க. ஆனால் டெய்லரிங் வந்து கற்றுக்கல அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ எதுக்காக ஆர்வம் வந்தது ஸ்டிச்சிங்கில் அப்படின்னா, நாமளும் ஏதாவது சாதிக்கணும், இப்படியே வந்து இருக்கக்கூடாது, புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு தான். அவங்க ஸ்டிச்சிங் மிஷின் மிதிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியல, ஃபினிஷிங் எல்லாமே. ஸோ அது வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கும் இதே டவுட் தான். நான் வந்து தைச்சி கொடுப்பேன், தைச்சி கொடுத்த உடனே வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்த உடனே அம்மா இவ வந்து துணிக்கு கரெக்டாக காசு கொடுக்கலன்னா திட்டுவா, எதுக்கு சும்மா நமக்கு வம்பு, இவளோட கஷ்டம் நமக்கு எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து அப்பாவியே மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படி சொன்னால் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது வந்து முற்றிலும் உண்மைதாங்க. நம்ம வந்து எங்கள் அக்கா அப்படிதான் ரொம்ப எப்படி கேட்குறது, அமௌண்ட் அவங்க கிட்ட கேட்டு அவங்க திட்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் யோசிப்பாங்க எப்போவுமே. நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவ தான். ஏன்னா வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எனக்கு தைச்சி கொடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து காசு கொடுக்காம இப்போவும் கொடுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 1000 வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ அதனால நானும் அப்போ அப்படிதான். எப்படி வந்து அமௌண்ட் அவங்க கிட்ட கேட்குறது, அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா திட்டுவாங்களோ அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை. அவங்க என்ன பின்னாடி வந்து திட்டினாலும் ஓகே, நம்மளோட காசுங்க அதெல்லாம். இப்போது யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10 இப்போ ஒரு லைனிங் வாங்க போறீங்க, ரூ. 210 ஆகுது. ரூ. 10 இல்லைன்னா அந்த கடைக்காரங்க கொடுப்பாங்களா? லைனிங் வாங்குற கடைக்காரங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கஷ்டம், நமக்கு நம்மளோட கஷ்டம். அதனால நம்ம வந்து காசு கேட்டா சுழிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட துணியை வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து சொந்தக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கும். சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்படின்னாலும் அவ்வளோதாங்க. சொந்தமாக இருந்தாலும் சரி, அசலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் சேல்ரி வரும். அவங்களும் வந்து சம்பாதிக்கிறாங்க, நாமளும் சம்பாதிக்கிறோம். இப்போது அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ரூ. 10 ரூ. 20 கொடு, இல்லைன்னா ஒரு ரூ. 50 கொடுன்னு சொன்னால் கொடுப்பாங்களா? இப்படி தாங்க எனக்கு ஒரு நாள் வந்து ஆச்சு. என்னோட பெரியப்பா தான் இருக்காங்க. ரூ. 50 அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். தக்காளி வேணும் தான், எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. தக்காளி வேணும் அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட பெரியப்பா ஒரு ரூ. 50 கொடுங்க அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்போவுமே அமௌண்ட் இல்லைன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வாங்கியிருந்தேன். அப்போது மேரேஜ் ஆன புதுசில் நான் சொல்கிறேன். அப்போ வந்து வாங்கின உடனே அவங்க வந்து எதுவுமே பேசாமல் கொடுத்துட்டாங்க. ஒரு 2, 3 நாள் கழிச்சு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட, இப்போ பொதுவாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாராம், இது என்ன ஒரு ரூ. 50 கூட இல்லையா உங்ககிட்ட, உன் பொண்டாட்டிக்கு வந்து கொடுக்க முடியாதா, ஒரு தக்காளி வாங்கி கூட வந்து போட முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டாராம். அவரும் வந்து என்கிட்ட சொன்னார். ஸோ கொடுத்தது வந்து எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது கொடுத்துட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் வந்து தெரிவுபடுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் தானே. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிற மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்காங்களோ தெரியல. ஸோ அதனால ஒரு ரூ. 50 ரூ. 10 வந்து சொந்தக்காரங்க கிட்ட போய் வாங்கி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும், நம்ம போய் எவ்வளோ தயக்கமாக கேட்குறோம். அப்படி கேட்டும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அப்போதான் தெரியும் உங்களுக்கு. அப்போதான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு கரெக்டாக அவங்கக்கிட்ட வாங்குவீங்க. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துட்ருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்போயாவது காசு கேட்டால் கொடுப்பாங்களே? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாமளே கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்டயே இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொந்தக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி தருவீங்க இல்லையா? அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு வந்து இப்போது ஒரு ஒரு ரூ. 500 அர்ஜென்ட்டாக இருக்குது, செலவுக்கு வேணும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க யோசிப்பாங்க இல்லையா? அப்போது நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அவங்க யோசிப்பாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நம்ம காசு வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அமௌண்ட்டு தான். சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, அமௌண்ட் வாங்க வேண்டியது வாங்கணும். கூச்சமெல்லாம் படாதீங்க சிஸ்டர். நீங்கள் கூச்சப்பட்டீங்க அப்படின்னா
வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே கூச்சப்பட்டுட்டு தான் இருக்கணும். அதனால எப்போவுமே தைரியமாக உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. யார்கிட்டயும் அமௌண்ட் வாங்குறதுக்கு தயக்கப்படாதீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்தது. சாரீ வந்து ஒரு ஆண்டி எடுத்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுறாங்க போல். அந்த சாரீக்கு மட்டும் அமௌண்ட் ரூ. 300 கொடுத்தாங்க. நான் வந்து ஓரத்தை வந்து தைச்சி கொடுத்தேன். ஸோ ஓரத்து தைக்கிறதுக்கு கொடுக்கவே இல்லை, ரூ. 10 தான். ஆனால் அந்த ரூ. 10 தான் அப்படின்னு நான் விட்டுருப்பேன். ஆனால் 10 நிமிஷம் அதுக்கான செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா பூனம் சாரீ அது வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணணும் அப்படின்னால கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ரூ. 10 கொடுக்காம சாரீலேயே கழிச்சிக்கோ அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சாரீக்கு நீங்கள் கொடுத்தது கரெக்டாக சரியாக போச்சு, ரூ. 10 கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ரூ. 10 கொடுத்துட்டு போனாங்க. அதனால நம்ம வந்து ரூ. 10 அவங்க வந்து எத்தனை பேர்கிட்டே சொல்லட்டும். நம்ம ரூ. 10 வாங்கலை அப்படின்னா நம்ம பற்றி நல்லா சொல்லுவாங்க அப்படின்னலாம் கேரண்டி கிடையாது. அதனால எப்போவுமே தயக்கமாக இல்லாமல் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து தைரியமாக கேளுங்க. அமௌண்ட் நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமாகவும் வாங்கக்கூடாது. கரெக்டான அமௌண்ட் வாங்கிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கை தைரியமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் கேட்ட 2 பேருக்குமே. ஏன்னா அந்த கமெண்ட்னால நிறைய பேருக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நிறைய பேர்கிட்ட வந்து கொண்டு போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.